இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கும் பொழுது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேமரா வைஸ் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்ப்போம். அது வந்து S24 அல்ட்ராவை பொறுத்தளவில் இந்த ஏஐ ஃபியூச்சருக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க வேறு எதுலையுமே பெருசாக அப்கிரேட் பண்ணலை. ஆனால் அந்த ஒரு ஏஐ வச்சு ஒப்பேத்திட்டு இருக்க மாதிரி ஒரு 55,000 50,000 ரேஞ்சிலே பார்த்து பழகிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷமாக அதுக்கு முன்னால் இன்னும் லோவாக தான் இருந்துச்சு. பழகினவங்களுக்கு ஒரு 65,000 அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. Oneplus 12 அப்படின்ற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி இதோட ப்ரைஸிங்கை கேட்டாலே நிறைய பேர் அதிர்ந்து போய் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தடவை வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸிங்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோனுக்கு தேவைதானா, இதில் என்னென்ன மாதிரி அப்படி என்ன கொடுத்துருக்காங்க, இதில் எதெல்லாம் உண்மையிலேயே சரியில்லை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். Oneplus 12 இப்போ வாங்குற ஐடியாவில் இருந்தாலும் சரியில்லை, ஃபியூச்சரில் நான் ஏதாவது பார்க்குறேங்க இப்போதைக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்வா டச் அப்படின்ற ஃபீச்சர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மழை துளிகள் ஏதாவது தண்ணீர் துளிகள் இந்த ஃபோனோட டிஸ்பிளேல பட்டிருந்தாலும் கூட நம்ம யூஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் பிரச்சனை வந்து இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேறு ஃபோன்ஸில் லைட்டாக தண்ணி அப்படி தெளிச்சுட்டு, அதாவது டிஸ்பிளேல நீங்கள் அதுக்கு தண்ணியை கொண்டு முக்கிறாதீங்க ஃபோனை, அதாவது கொஞ்சம் ஈரக்கையோட நீங்கள் யூஸ் பண்ணினாலே பெருசாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணாது. அதே மாதிரி தண்ணீர் துளிகள் வந்து டிஸ்பிளேல இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் இல்லாத மாதிரி இதில் இந்த ஆக்வா டச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஹாப்டிக் இந்த ஃபோனில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆப் ட்ராயரை அப்படி நம்ம மேலே ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் வந்து நிற்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேஜில் அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த பேஜ் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டாட் பாயிண்ட்னு சொல்லலாம். நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணும் போதும் சரி, இது மாதிரி பல இடங்களில் ஹாப்டிக்ஸை வந்து ரொம்பவே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. IPWM டிம்மிங் வந்து இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் நைட் நேரத்தில் உங்கள் ஃபோனை லோ பிரைட்னஸில் வந்து வச்சாலும் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி வேறு ஃபோனை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைட்னஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ரெஃப்ரெஷ் ரேட்டால் நம்ம கண்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து வராது. பழைய ஜென்ரேஷன்லேருந்து இங்கே அப்கிரேடால் லார்ஜான ஒரு வேப்பர் சேம்பர் வந்து இந்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சில சேனல்ஸில் இந்த ஃபோனை டியர் டவுன் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது தெரியுது காப்பரில் நல்ல பெரிய வேப்பர் சேம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெரிய வேப்பர் சேம்பர் இருக்கிறதுனால நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது போல நம்ம எதிர்பார்க்கலாம். ஹீட்டிங் பிரச்சனையும் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணும்போதும் சரி, இல்லை கேமிங் எந்த லெவலில் நீங்கள் கேமிங் பண்ணும்போதும் சரி நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுது. BGMA இருக்கட்டும், ஆஸ்பால்ட் 9 இருக்கட்டும், ஜென்சின் இம்பாக்டாக இருக்கட்டும், ஸோ நல்ல வந்து ஒரு சஸ்டைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ரொம்ப நேரம் தொடர்ந்து நம்ம ப்ளே பண்ணிட்டு இருந்தால் கூட பெரிய லெவலில் ஹீட்டிங் இஷ்யூவும் வந்து இந்த ஃபோனில் வந்து இல்லை. அது வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப்டிராகன் இந்த ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணும்போது இதில் நிறைய ஏஐ கேப்பபிலிட்டிஸ் இருக்குதுன்ற போல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த Oneplus 12 அவங்க எந்த விதமான ஏஐ ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுக்காதது ஒரு வருத்தமான விஷயம் சொல்லலாம். அதுக்கு ஏதாவது அவங்க மெனக்கெட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபோனை பொறுத்தவரை இன்னும் வந்து ஒரு வேல்யூவான ஃபோனாக வந்து இருந்திருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரினிட்டி இன்ஜின் அப்படின்ற ஒரு புது விஷயத்தையும் Oneplus வந்து சாஃப்ட்வேர் ஃபீச்சராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் 3 விதமான வைட்டலைசேஷன் வந்து சொல்கிறாங்க. CPU, RAM, ROM. இந்த ப்ராசஸருக்கு எவ்வளோ பேட்டரி பவர் தேவை, இந்த நேரத்தில் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தேவைன்றதை நம்ம யூஸ் பண்ணுறதை வச்சு அனலைஸ் பண்ணி 30 மினிட்ஸ் வரைக்கும் பேட்டரியோட லைஃப் வந்து இந்த CPU வைட்டலைசேஷன் மூலமாக இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு ஆப்பை நம்ம பேக்ரவுண்டில் வச்சிருப்போம், டக்குன்னு வந்து ஃபோர்ஸ் க்ளோஸ் வந்து பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன் முக்கியமானது, அதை எந்த மாதிரி க்ளோஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து செய்யறதுக்காக இந்த RAM வைட்டலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ROM வைட்டலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் இருக்க அந்த விஷயங்களை எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோரேஜ் ஃபில் ஆக உங்களுக்கு வந்து ஸ்லோவான ஒரு ப்ராசஸர் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அது இருக்காதுன்றது போல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆனால் தான் நம்மளால் வந்து செக் பண்ண முடியும். 5400 mAh பேட்டரி இங்கே ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. 2700 mAh பேட்டரியை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங்காக அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து வச்சிருக்காங்க. இதில் வந்து 0 to 50 வந்து 10 மினிட்ஸ்லையும் 0 to 100 26 மினிட்ஸ்லையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ண வரைக்கும் ஒரு 26-30 நிமிஷத்துக்குள்ள மேக்ஸிமம் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்குது. 100 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஃப்ளாக்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேட்டரி வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5000 mAh கொடுக்கறதுக்கு பெருசாக யோசிப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்லிம் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகும். இங்கே அதே இது கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹெவியாக இருக்கிறத வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. பட் இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா
தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நல்லா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனுடைய பேட்டரி லைஃபை இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற வேற எந்த ஃபோனோடையும் நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பேட்டரி லைஃப் அப்படிங்கலாம். பவர் மேனேஜ்மெண்ட்டுக்குனே பார்த்தீங்கன்னா தனியாக சிப்பே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த நேரத்தில் எந்த மாதிரியான சார்ஜ் வந்து உள்ள போகணும், பேட்டரி எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யணுன்றதுக்காக செப்பரேட் சிப்பே வந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த சார்ஜிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டிமைஸான ஒரு சார்ஜிங்காக வந்து இருக்குது. இந்த ஃபோனில் ஆக்சிஜன் OS 14ல ஆண்ட்ராய்டு 14 வந்து ரன் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் ஹைடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. பக்கத்துலேருந்து யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்போதைக்கு இதோட நோட்டிஃபிகேஷன் தெரியாத மாதிரி வந்து ஹைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ வந்து பாப் அவுட் ஆகுது. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒருவேளை பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குற மாதிரி அவங்க கண் அதில் தெரியுது அப்படின்னா உடனே ஃபோன் என்ன பண்ணுது, அதை ஹைட் பண்ணிடுது. ஐஃபோனில் இருக்கிற டைனமிக் ஐலாண்ட் மாதிரி இங்கே ஃப்ளூயிட் கிளவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த கேமரா நாட்ச் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே போயிட்டு சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி அங்கே வந்து கிரியேட் ஆகி அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிற உங்களுடைய முகத்தையுமே அதில் வந்து காட்டி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது நீங்கள் ஒரு டுட்டோரியல் மாதிரி ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணும்போதே உங்கள் முகமும் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் தெரிகிற மாதிரி ப்ளஸ் அந்த கான்டென்ட்டும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களுடைய OnePlus கிளவுடில் வந்து சிங்க் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க முன்னாடி. இப்போ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கூகுளோட வந்து அப்படியே மாற்றிட்டாங்க, டைப் பண்ணிட்டாங்க. உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ் உங்கள் ஃபோன்ஸில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் போய் பார்த்துக்க முடியுமோ அதே மாதிரி நீங்கள் இந்த கேலரியிலையுமே நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிட்டு அதில் உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். அது மாதிரி நீங்கள் இந்த OnePlus ஃபோன்ஸில் எடுக்கிற புது ஃபோட்டோவுமே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து போயிடும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்டெகிரேஷன், வேற எந்த பிராண்டுமே பண்ணல, இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஐஃபோனில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த ஃபோனில் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோட்டோ கட் அவுட். ஃபோட்டோவில் போயிட்டு கொஞ்ச நேரம் உங்கள் முகத்தையோ இல்லை அந்த அப்படி எந்த இடத்த கட் அவுட் பண்ணணுமோ அதை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அழகாக கட் அவுட் ஆகி அதை அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை யாருக்காவது சென்ட் பண்ணுறதுனா சென்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீச்சர், ட்ரை பண்ணி பாருங்க. ஆப் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து செட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. டிசைன் பற்றி பேசும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த OnePlus 11R அந்த இருக்கிற அந்த கேமரா டிசைன் தான் வந்து இங்கேயே வந்து இருக்குது. புதுசாக பெருசாக டிசைன் பண்ண மாதிரி இல்லை. பின் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளாஸ் பேக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட். ஸோ நல்லா கிரிப்பாகவே வந்து இருக்குது, வலுவலு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அப்படின்னா ஒரு கர்வ்டு எட்ஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த கர்வ்டு எட்ஜில் என்ன வருதுன்னா சின்ன ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தெரியுது. நீங்கள் லைட்டில் ஏதாவது யூஸ் பண்ணீங்க, லைட் பக்கத்தில் இருக்குது, அது கீழே வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் நீங்கள் ஜெஸ்டர் நேவிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கர்வ்டு டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ஃப்ளாட்டான டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கும் இதில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே வந்து வித்தியாசம் வந்து இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துல கேட்டாலும் நல்லா லவுடாக இருக்குது, கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus வந்து இந்த இடத்துக்கிட்ட வர்ற மாதிரி அதை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் மேலே ஏற்றி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸாக வந்து இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம கை வந்து இப்படி வச்சிருக்கும் போது இந்த இடத்துல தான் வந்து நம்ம கையை வந்து கொண்டு போவோம். பட் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கிறது வித்தியாசமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நோட்டிஃபிகேஷன் வரிசையாக வருது அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுக்கு நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. அதுவே கொஞ்சம் கீழே இருந்தது அப்படின்னா இந்த ஃபுல் ஏரியாவுமே நோட்டிஃபிகேஷன் லாக் ஸ்க்ரீனில் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே இங்கே வந்து கட் ஆகுது. கனெக்டிவிட்டி அப்படிங்கும்போது இந்த ஃபோனில் கம்ப்ளீட்டாக எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதில் எதுவுமே குறை வைக்கல. வைஃபைல வந்து டுவல் பேண்ட் சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் வந்து இருக்குது. சிம் ட்ரேயை பொறுத்தவரை நீங்கள் டுவல் நானோ சிம் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த ஸ்டோரேஜோட டைப்பை பொறுத்தவரை UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபாஸ்ட்டான ரிசல்ட். அதாவது சீக்வெண்டல் ரைட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 851 Mbps வரைக்கும் கிடைக்குது. சீக்வெண்டல் ரீட் ஸ்பீடு வந்து 689 Mbps வரைக்கும் கிடைக்குது. ரேண்டம் ரைட் ஸ்பீடு 29 Mbps கிடைக்குது. அது மாதிரி ரேண்டம் ரீடு வந்து 24 Mbps கிடைக்குது. மெமரி காப்பி வந்து பார்த்தீங்கன்னா 13 Gbps வரையும் கிடைக்குது. கேமரா பொறுத்தவரை இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பிரைமரி சென்சராக சோனியோட சென்சர் வந்து 50 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து நல்லா ரிச்சாகவே இருக்குது. நேச்சுரலான ஒரு டோன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம டீட்டெயில்ஸ் நல்லா ரிச்சாக வந்து இருக்குது. அது மாதிரி இதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக வந்து இருக்குது. 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைமரி லென்ஸுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட இருக்குது. அதோடைய கொஞ்சம் டீட்டெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அல்ட்ரா வைடை பொறுத்தளவில். இதுக்கு அடுத்ததாக ஒரு 64 மெகாபிக்சலில் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 3x வரைக்கும் ஆப்டிக்கலாகவே வந்து ஜூம் பண்ணிக்க முடியும். லாங்காக இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேப்சர் பண்ண நினைச்சீங்கன்னா சூப்பராக நம்மளால கேப்சர் பண்ணிக்க முடியுது. சாம்சங்கில் இருக்கிற அந்த டெலிஃபோட்டோ லென்ஸில் நீங்கள் லாங்காக ஜூம் பண்ணி எடுத்துட்டு அதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி வந்து மாற்றிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்த மாதிரி தான் இருக்குது. லைட்டான ஒரு
ப்ராசஸிங் மட்டும் தான் வந்து இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸுமே நம்மளால வந்து எடுக்க முடியும், அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேயிஷ் ஃபீல் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கும்போது கேமரா சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்க்கும்போது ஒரு கிரேயிஷான ஒரு ஃபீல் வந்து ஒரு ஃபோட்டோ ஃபுல்லாகவே ஒரு கிரே ஃபீல் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து அப்படின்னா இங்கே 32 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. செல்ஃபி கேமராவில் குறை வந்து சொல்கிற மாதிரி வந்து இல்லை. லோ லைட்லையுமே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து கிடைக்குது. கேமராவை பொறுத்தளவில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நல்ல ஒரு செட்டப் தான் வந்து இருக்குது. பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஏன்னா ஐஃபோனாக இருக்கட்டும் சாம்சங்காக இருக்கட்டும் அதில் இருக்கிற அந்த டீட்டெயில் அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதையும் இவங்க சரி பண்ண வேண்டியது ஒரு முக்கியம். ஏன்னா பிரைசிங் மட்டும் 65,000 வச்சு விற்றா போதாது. ஒரு ஃபிளாக்ஷிப் வாங்குறவங்க கேமரா நல்லா இருக்கணுன்றதுல இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ப்ராசஸிங் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் நினைக்க மாட்டாங்க. கேமராவுக்காக ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோட டிஸ்பிளே பற்றி பேசுவோம். ஆனால் இப்போ வந்து கடைசியாக வந்து பேசுகிறோம். கிட்டத்தட்ட 6.82 இன்ச்சில் LTPO AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1 பில்லியன் கலர்ஸ் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, HDR10 சப்போர்ட் இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 நிட்ஸ் வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இதோடைய HDRல நீங்கள் அதிகபட்ச இதாக வந்து 4500 நிட்ஸ் இது கிராஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிரைட்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வந்து இல்லை. ஸோ வெளியிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1000க்கு மேலே இருந்தாலே பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இங்கே 1600ன்றதே நமக்கு வந்து ஒரு ஓகேவான ஒரு விஷயம் தான். 510 pp டென்சிட்டி வந்து இருக்குது. அதாவது ஒரு இன்ச்சுக்கு 510 பிக்சல்ஸ் வந்து இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் மீடியா நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி இல்லை OTTயில் எந்த இது பார்த்தாலும் சரி ஸோ குறையில்லாத ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இப்போ இந்த ரிவ்யூவோட கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். இந்த ஃபோனோட ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ப்ராசஸர், அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க பிக் வைப்ரண்ட் டிஸ்பிளே. நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற இடத்துல பேட்டரி லைஃப் இருக்காது, பேட்டரி லைஃப் இருந்தால் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியாது அப்படின்ற இதை மாற்றி நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தும் நல்ல பேட்டரி லைஃபும் கிடைக்குது. அது இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆக்வா டச் அது மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் ஹைடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்து இதில் வந்து இருக்குது. இந்த ஃபோன் மைனஸ் அப்படிங்கும் பொழுது இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கும் பொழுது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேமரா வைஸ் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்ப்போம். அது வந்து அப் டு த மார்க் அப்படின்றது இங்கே வந்து கிடையாது. கொஞ்சம் வந்து அதை விட கொஞ்சம் கீழே தான் வந்து இருக்குது. ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பொசிஷன் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு ஒரு வேளை இது மாற்றி இருக்கிறதுனால பிடிக்குமான்னு தெரில. அது மாதிரி இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு AI ப்ராசஸர்னு சொல்லி நல்லா வந்து அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது சம்பந்தமான எந்த ஃபீச்சருமே இதில் வந்து லான்ச் பண்ணலை. S24 அல்ட்ராவை பொறுத்தளவில் இந்த AI ஃபீச்சருக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க வேறு எதுலையுமே பெருசாக அப்கிரேட் பண்ணலை. ஆனால் அந்த ஒரு AI வச்சு ஒப்பேத்திட்டு இருக்க மாதிரி இவங்க இந்த ஏஐயில் ஏதாவது ஒரு ஃபீச்சரை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ராசஸுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அதை பண்ணாது இந்த ஃபோனில் இந்த 2024 ஒரு மைனஸாக இருக்குது. இது இல்லாமல் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக ஃபீல் ஆகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில மைனஸ் தான். மிச்சப்படி இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்தவரை போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வந்து ஒரு 5000 ரூபாய்ட்ட வந்து ப்ரைஸ் வந்து ஏற்றிருக்காங்க. 5000 ரூபா 8000 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ப்ரைஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறதுன்றது இதை எல்லாருமே வந்து ஒரு 55,000 ரூபா 50,000 ரூபா ரேஞ்சிலே பார்த்து பழகிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷமாக அதுக்கு முன்னால் இன்னும் லோவாக தான் இருந்துச்சு. பழகினவங்களுக்கு ஒரு 65,000 ரூபா அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி வந்து OnePlus வந்து கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் தெரிச்சு ஓடாத குறையில தான் வந்து இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு வந்து இது ஒர்த்தான விஷயங்கள் இதில் நிறையா வந்து இருக்கிறதுனால அந்த ஹார்ட்வேர் லெவலில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதே இடத்துல குறைகளும் வந்து இருக்குது. நீங்கள் இந்த ரிவ்யூ பற்றி நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா இல்லை வேறு அடுத்த மாடலுக்காண்டி வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.